ஏய் பிஸ்டோ, ஒரு பத்திரப்பதிவில் ஒரு கிராமத்தில் இருக்கிறவன், சிட்டியில் இருக்கிறவன் ஒரு பத்திரப்பதிவில் ஏகப்பட்ட அழிப்பு அழித்து வச்சுருக்கான். கோர்ட்டில் பார்க்கணும். கோர்ட்டில் எல்லாம் இந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்டது பூரா நீதிமன்றத்தில் கணக்கு இருக்குது. அந்த கணக்கை பார்க்கலன்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இறங்கி பார்க்கணும், உள்ளே வந்து பார்க்கணும் என்ன செஞ்சு வச்சுருக்கான், ஏது செஞ்சு வச்சுருக்கான். கடவுள் அந்த மாதிரி நம்மகிட்ட பூமியை கொடுத்துருக்காரு, விவசாய இடத்த நம்ம என்ன ஏதுன்னு இறங்கி பார்க்கணும். அப்படின்னு இறங்கி பார்த்துருந்தால் இவ்வளவு அழிமாட்டம் வந்திருக்காது. பூரா கெட்டடமாக போட்டிருக்க, பூரா 2ஆம் நம்பரை பார்க்குறது கெட்டடமாக போட்டிருக்கான் ஒரு பத்திரப்பதிவில். அப்போ 13 செயலரை 13 கம்பி எப்படிப்பா போடுவார்? எப்படி போட்டு உள்ளே தள்ளுவார்? தண்டனை கொடுக்க உட்காந்துருக்காரு, தண்டனை கொடுக்குறதுக்கு உட்காந்துருக்காரு. இன்னும் கேட்கலன்னா அப்போ என்ன அர்த்தம்? எல்லாருமே தப்பு பண்ணி வச்சுருக்கீங்க. நீதிமன்ற கோர்ட்டில் தப்பு கணக்கு தான் உள்ளே இருக்குது. அந்த கணக்கு போடுறார் கடவுள். முக்கால் சத்தியம் இது ஆரம்பத்திலேருந்தே பூரா நீதிமன்றத்திலேருந்து வெளியில் பார்க்கணும். இங்கே வா, என்ன பார்க்க, என்ன தயாரிக்க, இதுக்கு என்ன விட அப்படின்னு காவல்துறை அவன் அமைச்சு வச்சுருக்கான். அவன் பூரா நீங்கள் பூரா ரோட்டு காட்டில் பூரா எவன் சேட்டவனே அதை பாரு, உள்ள விவசாயத்துக்குள்ளே என்ன நடக்குது அதெல்லாம் அவன் நமக்கு தேவையில்லை, அவன் அழிக்காலன்னு போகிறான்னு அவன் விட்டுட்டான். அப்போ கேட்குற கேள்வி நீதிமன்ற கோர்ட்ஸில் கேட்கணும். ஒரு பத்திரப்பதிவில் என்ன பண்ணி வச்சுருக்கான்? பத்திரப்பதிவில் உள்ள பூரா நீதிமன்ற கோர்ட்டு வழக்கு வருது, வழக்கு ஆடுது, வழக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. கெட்டட பில்டிங் கட்டினவன் 1 முழத்துக்கு சண்டை, 2 முழத்துக்கு சண்டை, ஏன்னா எத்தனை மாடி எத்தனை பேர் இருக்கேன் அந்த கேள்வியெல்லாம் கேட்கலாம், கோர்ட்ஸில் கேட்கலாம். நீ எத்தனை பேர் இருக்க, இது என்னடா மேலே வரை கட்டியிருக்க, இதெல்லாம் கேட்க எத்தனை சேட்டை பண்ணி வச்சுருக்கான், எவ்வளோ கஷ்டம். அப்படியே கண் கலங்குதான் கடவுள். எங்கள் அண்ணன் ஈஸ்வரன் அப்படியே கண்ணை அப்படியே பூமியை அழிச்சிக்கிட்டு வரான்டா கெட்டடமாக கட்டி அப்படின்னு லிங்கத்திலேருந்து உட்காந்து அந்த பதில் எங்களுக்கு வருது. என்ன அர்த்தம்? பூரா அழிக்கான் பாடுறா, அக்கம் பக்கமே பாடுறா. இதே இறங்கி நீதிமன்றம் பார்க்கலாம் என்ன அர்த்தம்? நீதிமன்றம்னு என்னன்னு தெரியுமா? ஒரு கோர்ட்டு இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரோலில் கையில் இருக்கணும். சேட்டை பண்ணுதானா தூக்கி உள்ளே போடு. ஏன்னா முடியாது, அவங்களுக்கு தக்க பாதுகாப்பு இல்லை. பாதுகாப்பு இருந்தால் அந்த முறைப்படி செய்யலாம். இவன் தான் இங்கிலீஷ் பெட்டிஷன், தமிழ் பெட்டிஷன், இதில் இழுக்க, அதில் ஓட்டத்தில் சட்டத்தில் ஓட்டை இருக்கா, எல்லா ஓட்டையில் கீழே பூரா வழக்கறிஞர் பூரா ஆடி பாடி போச்சு, நாசமாகி போச்சு. உள்ளே அங்கே வழக்காட வேண்டியது இங்கே பூரா நாசம் பண்ணுதான். ஸ்டிக்காக பிடிச்சி ஸ்டிக்காக உள்ளே தூக்கி போட்டால் அடுத்தவன் செய்ய மாட்டான், தப்பு செய்ய மாட்டான். ஏன் தப்பு செய்வான்? இல்லை போச்சு, கரெக்டாக 3 மாதம் தான் 2 மாதம் தான் உள்ளே தூக்கி போட்டாங்கடா, நம்மளும் போனோம்னா உள்ளே தூக்கி போட்டுருவாங்க அப்படின்னு பயப்படுவான். இப்போ கேஸா ஓடட்டும், 20 வருஷம் ஓடும், நம்ம தின்னு நக்கி செத்து போயிடுவோம், அதாட்டு கிடக்கும் போடா கோட்டாவது நீதிமன்றமாவது அப்படிங்க. அதுக்கு தான் சட்டம் 3 சட்டம் போட்ட சட்டத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. 3 சட்டம் அதான் செக் பண்ணோடனே அவர் 3 சட்டம் போட்டார். கடவுள் 3 சட்டம் தான். மானிடப்பே தப்பு செஞ்சு தண்டனை வாங்கி ரெடியாக நிற்கான், அப்படியே கூவ மாதிரி இருக்கான். அரசியல்வாதி 10,000 கோடி கீழே வார்டில் வரைக்கும் கிளியராக நிற்கான். புரியுதா இல்லையா? 3 சட்டம் போட்டாச்சு. 3 சட்டம் இராணுவ நீதிமன்ற கோர்ட்டு, இராணுவ தளபதியார் கடவுள் போட்டார். இது இராணுவ நீதிமன்றம் கோர்ட்டு கைலாசத்தில் கணக்கு போட்டாச்சு. இராணுவ 3 சட்டம் தான். பிறகு நாங்கள் ஓட்டிக்கிட்டு நக்கிட்டு போந்தால் எப்படி அழிக்கும்? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா ஆடு மாடு கோழி பறையில் பூரா அந்த வாயில்லாத ஜீவனை அறுத்து தின்னு நாக்கு 2 கடிச்சிட்டு போவான். அந்த 3 சட்டத்தில் அடிக்கிற அடியில் நாக்கு ஒருத்தன் மாறிடப்ப பூரா வித்து தின்ன பூரா அவனே கடிச்சு நாக்கை தள்ளுவான் வெளியில். கரு நாக்கை அப்படி வெளியே தள்ளுவான். நம்மளை அடி பிதிக்கு எடுத்து போடுவாங்க, இவ்வளோ தப்பு செஞ்சு வச்சுருக்கோம்னு. புரியுதா இல்லையா? ஒரு பத்திரப்பதிவில் இவ்வளோ உள்ளே இருக்குது, இவ்வளோ பெரிய சேட்டை இருக்குது. கோர்ட்டு நீதிமன்றத்தில் பார்க்க முடியாதுல்ல. அதுக்கு தான் உள்ளே வரமாட்டேன். சர்ச்சு கோச்சார் பூரா ஏன் வராமல் இருக்கிற காரணம்ங்கிற முற்றுப்புள்ளி இதுதான் காரணம். போயிட்டா கேள்வி கேட்பார் கடவுள், பிடிப்பார், பூரா அழிச்சு வச்சுருக்கான், நம்மளும் தப்பு செஞ்சு உட்காந்துருக்கோம், இதுக்கு என்ன வேட அப்படிங்கிற கேள்வி. அதுதான் சொல்கிறார்ல, இன்னும் அழிச்சிக்கிட்டே வராமல் இருந்தால் இன்னும் அழிச்சிக்கிட்டு தான் இருப்பான். சரியா? அப்போ கூடுதலாக தண்டனை ஏறிக்கிட்டே இருக்கும். யாருக்கு? இந்த சிட்டி கிராமத்தில் அழிக்க போகிறானா கெட்டடமாக கெட்டி அவனுக்கு பூரா தண்டனை கூடுதலாக ஏறிக்கொண்டே இருக்கும். முக்கால்